தமிழ்நாடு மின்வாரிய டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாய்ஸ் யூனியன் மாநில தலைவர் ஆதி திராவிடர் 10/10/2025 இறந்துவிட்ட காரணத்தினால் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக 25/1/2026 எழும்பூர் ஜீவன ஜோதி அரங்கத்தில் அவசர கூட்டம் நடைபெற்றது. அதில் முன்னாள் பொதுச் செயலாளர் KG சுவாமி அவர்கள் பொறுப்பாளர்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக அன்பழகன் என்ற பெயரை முன்மொழிந்தார். அதற்கு அத்தனை பொறுப்பாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த கூட்டம் முழுமை பெறாமல் நின்றுவிட்டது. பிறகு அவராகவே தன்னிச்சையாக யூனியன் லெட்டர் பேடில் அன்பழகன் IC என்ற பெயரை பதிவிட்டுக் கொண்டார். அதன் பிறகு IC என்றதை எடுத்துவிட்டார். லெட்டர் பேடில் தலைவர் என்று பதிவு செய்து விட்டார். பொறுப்பாளர்கள் பொதுக்குழு நடத்திதான் ஜனநாயக முறையில் மாநில தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து முன்னாள் பொதுச் செயலாளருக்கு 21 நாட்களுக்குள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர் பொறுப்பெடுக்கவில்லை. அதன் பிறகுதான் மொத்த மாநில செயற்குழுவை திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் முடிவெடுத்து மாநில பொதுக்குழு ஏலகிரியில் நடப்பதற்கு தேதி குறிக்கப்பட்டு மொத்தம் 18 வட்டங்கள், அதில் 15 வட்டங்கள் சேர்ந்து மாநில பொதுக்குழு ஏற்படுத்தி ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்வு செய்தனர். மாநில தலைவர் பொறியாளர் L. கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களும், மாநில பொருளாளர் கஜேந்திரன் அவர்களும், மாநில துணை பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் அவர்களும், மாநில துணைத் தலைவர்கள் பொறியாளர் V. சிவகுமார் அவர்கள், P. சேகர் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், பிரேம்நாத் அவர்கள், பொறியாளர் V. பிரபு அவர்கள், மாநில இணை செயலாளர்கள் பொறியாளர் சாந்தி பூஷன் அவர்கள், பொறியாளர் காளிமுத்து அவர்கள், தனராஜ் அவர்கள், நேதாஜி அவர்கள், இளங்கோ அவர்கள், மாநில அமைப்பு செயலாளர்கள் ப. சுப்பிரமணி அவர்கள், R. ஸ்ரீனிவாசன் அவர்கள், அன்னகொடி அவர்கள், T. பரமசிவம் அவர்கள், ஸ்ரீனிவாசன் அவர்கள், தலைமை நிலைய செயலாளர் நா. கதிர்வேல், மாநில வலைதள தொடர்பு செயலாளர் K. பாலச்சந்தர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் V. சிவா, மாநில மகளிர் அணி தலைவர் D. சங்கீதா, மாநில மகளிர் அணி செயலாளர் S. லிமோ ரோஷ், மகளிர் அணி துணைத் தலைவர் G. சமதா, மாநில மகளிர் அணி இணை செயலாளர் S. சுகிதா இவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். தேர்தல் அதிகாரியாக ஊசி காட்டான் அவர்கள் அனைத்தையும் நல்ல முறையில் முடித்து வைத்தார்.